ஆதியாகமம் 31:19 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 31:19. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். அது லாபான் சொன்னால் ரெபேக்காளுடைய சகோதரன், அதாவது யாக்கோவுடைய தாய்மாமன், ராகேலுடைய அப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேலுடைய அப்பா. இந்த ராகேலுடைய அப்பா மயிர் கத்திரிக்க போயிருக்கிறான். மயிர் கத்திரிக்க என்ன? ஆடினுடைய ரோமத்தை வெட்டி விற்பதற்காக போயிருக்கிறான். இந்த நேரத்தில் யாக்கோபு ஒரு பிளான் பண்ணுகிறான். யாக்கோபு ஒரு பிளான் பண்ணுகிறான். அப்பா இப்படி போயிருக்கிறாரு, அவர் வந்தால் நம்மளை விடமாட்டணும். அதனால அவர் வரமின்ன நமக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இவன் தீர்மானிச்சான். ஆமென். தீர்மானிச்சு இவன் யாக்கோபு உண்மையாகவே ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ராகேல் மனசுல நினைச்சா, எனக்கு புருஷன் 21 வருஷம் இங்க வேலை செய்தான், இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் என் அப்பன் வாயில போட்டுட்டான், அதே போல எங்க 2 பேரையும் விற்று அதனுடைய சம்பள பணத்தையும் வாயில போட்டுட்டான், எங்களுக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லிட்டு இவள் ஒரு தந்திரத்தை செய்கிறாள். என்ன தந்திரம்னா, வீட்டில் ரூபங்களை, அதாவது சுரூபங்களை செய்து வைத்திருக்கிற ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்து, அது குடும்ப பாரம்பரியமாக அந்த சுரூபம் இருக்குமா. அந்த சுரூபம் இருக்கிற வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தகப்பன் இஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைக்கு அந்த பாரம்பரிய சொத்தாகிய இந்த சுரூபத்தை கொடுப்பானா. இந்த சுரூபம் எந்த பிள்ளையிடம் இருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு ரெட்டிப்பு பங்கு கிடைக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுடைய மனைவிக்கு திருட வேண்டும் என்கிற புத்தி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுரூபத்தை திருடி கொண்டர வேண்டும் என்கிற புத்தி இல்லை. ஆனால் அவளுடைய இருதயத்தில், அப்பா இனி எங்களுக்கு 2 பங்கு தர வேண்டும். காரணம், அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சுரூபம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ரெட்டிப்பு பங்கு உண்டு என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கிடைத்த தகவல் பேர்ல சரித்திரத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம் தான் இந்த ரெட்டிப்பு ஆசீர்வாதம். ஆமென். இந்த பாரம்பரியமாக வைத்திருக்கிற சிலை, பாரம்பரியமாக வைத்திருக்கிற இந்த சுரூபம் யாருடைய வீட்டில் இருக்குதோ அப்ப அந்த வீட்டுக்கு யாக்கோபுடைய சொத்தின் விகிதத்தில் 2 பங்கு போய் சேரும் என்கிற ஒரு பேராசை, உலகத்தினுடைய ஆசையை முன்வைத்து இவள் சுரூபத்தை திருடி கொண்டு போகிறாள். இப்ப இவர்கள் வருகிறார்கள், வந்து ஒரு கூடாரத்தை அமைத்து வழியில் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது லாபான் வீட்டுக்கு வருகிறான். லாபான் வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளைகளை காணல, பேர பிள்ளைகளை காணல, பணியாட்களை காணல, இந்த யாக்கோபு கொடுத்த ஒட்டகத்தை காணல, ஆடுகளை காணல, இனி கழுதைகளை காணல, யாருமே காணலன்னு வெப்ராளம் பிடிக்கிறான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கள் என்று அவன் வீட்டு தட்டுமுட்டு சாதனங்களை பார்க்கும்போது அவன் பாரம்பரியமாக வைத்திருந்த சுரூபத்தையும் காணவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இவள் அந்த சுரூபத்தை திருடி பூஜிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கொண்டு போகல. ஆனால் இந்த சுரூபத்தை திருடி கொண்டு போறது நிமித்தம் ரெட்டிப்பு பங்கு கிடைக்கும் என்று இருதயத்தில் சிந்தித்தாள். இன்றும் உலகத்தில்
உலகத்தை சிந்தித்து உலகத்தின் காரியங்களிலே தங்கள் இருதயங்களை சிந்தித்து உலக செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக, உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய ஆராதனைகளை புறந்தள்ளுகிற நிறைய திருச்சபை ஜனங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருக்கிறார்கள். ஆமென். இந்த ராகேலுக்கும் இப்படி ஆராதனையை புறந்தள்ளி ஆண்டவருடைய அன்பை புறந்தள்ளி உலக ஐஸ்வர்யத்தின் மேலே உலகத்தினுடைய இந்த ஆதரவு மேலே கண் வைத்து ஆண்டவரை புறந்தள்ளுகிற ஜென்மமா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா இந்த ராகேலுக்கு புரோஜனப்படாதது போல நமக்கும் புரோஜனப்படாது என்பதை முன்மொழிவதற்காக தான் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.